உங்கள் விஜய். முடிஞ்சது. எந்த சூழ்நிலையையும் நான் சூப்பர் ஹிட்டா எதிர்த்து போராடிடுவேன். ஆனா கஷ்டமான நேரத்துல தைரியமா எதிர்த்து நிக்கணும். அதுக்கப்புறம் எதை வேணாலும் சாதிக்கலாம். குட் சார், இந்தாங்க டூப்ளிகேட் ட்ரெஸ். என்ன இந்த மாதிரி டூப்ளிகேட் ட்ரெஸ் இருக்கா? மேடம், இந்த மாதிரி 5 ட்ரெஸ் இருக்கு. நீங்க ஏன் இத முன்னாடியே சொல்லல? என்னோட நேரத்தை ஏன் இப்படி வீணடிச்சீங்க? நான் 2 தடவை உனக்கு சொல்ல முயற்சி பண்ணானே, நீ நன்றின்னு சொல்லிட்டியே. அப்புறம் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு என்ன விளையாட்டா இருக்கா? நான் இந்த பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றீங்க. இப்படிதான் எனக்கு டெஸ்ட் வைப்பீங்களா? எனக்கு தைரியம், எதையாவது சாதிக்கணுங்கிற வெறி, தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கா இல்லையா? என் பாய்ஸ் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இங்க விஷயம் என்னன்னா, நீ செஞ்சது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி? எப்படியோ தெரியும். ஆக்சுவலி நீ நான் எந்த பொண்ணும் கிடையாது. நான் சும்மா த்ரெட்டன் பண்ணேன். ஸ்ருதி, நீ கொஞ்சம் கோவமா இருந்த. அதனால நீ ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இங்கேயே உன்னை சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன். சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் உன்னை வெளியில கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. என்ன செஞ்சா இவ எப்படி நடந்துப்பான்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? என்ன என்ன வேணாலும் செய்ய வைப்பீங்களா? ஸ்ருதி, why? நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல. கோச்சிட்டு போயிட்டா. நான் அவளை சமாதானப்படுத்தலான்னு முயற்சி பண்ணேன். இப்படி ஆயிடுச்சு. என்னால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி சொல்றாரோ அந்த மாதிரியே செய்யணும். போதும், அப்பாவி பொண்ணா இருந்ததெல்லாம் போதும். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. இதுக்கு மேல இந்த ஸ்ருதி என்னெல்லாம் பண்ண போறான்னு எல்லாரும் பாருங்க. நான் செய்யறத பார்த்துட்டு நீங்க மயங்கி விழ போறீங்க. அதுவும் உங்க காஸ்ட்லியான கார்பெட் மேல. நீங்க அசந்து போய் நிக்கிற மாதிரி நான் கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா என்ன செய்யறது? மிஸ்ஸஸ் இந்தியா போட்டி 2012. உங்களிடத்தில் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் லட்சியம் இருந்தால் உடனடியாக இந்த நம்பருக்கு கால் செய்யவும். உங்களுடைய நீண்ட கால கனவுகளை நாங்கள் அழகாக நிறைவேற்றி காட்டுவோம். என்கிட்டதான் இது எல்லாமே இருக்கே. எல்லாரும் மிரண்டு போயிட போறாங்க. நான் தான் அடுத்த மிஸ்ஸஸ் இந்தியா. அஸ்வின், நீங்க இத கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. இனிமே உங்க மிஸ்ஸஸ் ஆக போறா மிஸ்ஸஸ் இந்தியா. இனிமே போக போக பாருங்க, இந்த ஸ்ருதி அந்த போட்டியில எப்படி கலக்க போறான்னு பாருங்க. ஆனா மிஸ்ஸஸ் இந்தியால மிஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறந்த மிஸ்ஸஸ் தான் அந்த போட்டியில ஜெயிப்பாங்க. நான் ரொம்ப நல்ல மனைவின்னு என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அத்தனை பேர் முன்னாடி நடக்கிறது, ஜட்ஜஸோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது, அங்க போய் என் திறமையெல்லாம் வெளிக்காட்டுறதா? இல்ல, இதெல்லாம் என்னால முடியாதுப்பா. நல்லா யோசிச்சு பாரு ஸ்ருதி, என்னைக்காவது யாராவது ஜிலேபி செஞ்சு கொடுத்து ஜட்ஜஸ் மனசை ஜெயிச்சிருக்காங்களா சொல்லு? இல்ல, இதெல்லாம் என்னால முடியாது.
இந்த உலகத்துல வாழணும்னா காசு தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்க உனக்கு மூளை வேணும். தைரியமும் கான்ஃபிடன்ஸ் இருந்தா தான் இந்த உலகத்தை எதிர்த்து நிக்க முடியும். நம்ம கனவை நிறைவேற்றிக்க முடியும். உனக்கு நான் சொன்னதுல இதுல எதுவுமே கிடையாது. ஆனா இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் அஸ்வினுக்கு என்கிட்ட எவ்வளவு தைரியமும் திறமையும் தன்னம்பிக்கையும் இருக்கிறத காட்ட போறேன். ஸ்ருதி, நீ இதை செய்யலாம். கண்டிப்பா செய்யலாம். என்ன செய்யலாம்? அது நான் செய்யணும்னு நினைக்கிறது. நான் சொல்றத உன்னால செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஸ்ருதி, எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. ஸ்ருதி, ஸ்ருதி, listen what I'm saying. ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே. ஹலோ, ஹாய், பை பை. ரெண்டு பேரும் சில மாதிரி இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி அன்பு மழை பொழிய போறீங்க? நடு வீட்ல என்ன ரொமான்ஸ் வேண்டி கிடக்கு? இந்த லவ் பேர்ட்ஸோட ஹனிமூன் இன்னும் முடியவே மாட்டேங்குதே. அது மட்டும் இல்ல, இப்போ அவன் பின்னாடியே இவ ஆபீஸ்க்கு போறா. ஆக்சுவலி அத்தை, ஸ்ருதி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து ஸ்ருதி தான் என்ன காப்பாத்தினா. நாங்க ஒண்ணும் பொய்யான பாராட்ட எதிர்பார்க்கறவங்க இல்ல. நீங்க தான் எல்லாத்தையும் முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. நான் தான் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறத அங்க போய் நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன். இல்ல ஸ்ருதி, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நான் இந்த விஷயத்துல முழுசா சின்னாவுக்கு சப்போர்ட் பண்றேன். எனக்கு நல்லா தெரியும், நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா அதை கண்டிப்பா பண்ணியே திருவீங்க. உங்க டேலண்ட காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும், அவ்வளவுதான். இல்ல? I agree. I agree. ஸ்ருதி, சீக்கிரம் ரெடி ஆயிடு, நம்ம ஆஃபீஸ்க்கு போலாம். ஏ, என்னோட ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சா என்ன? இல்ல ஸ்ருதி, நீ என் கூட ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்ருதி, எனக்கு தெரியும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஐம் ஷூர் நீ எல்லாத்தையும் கத்துப்ப. ஐ நோ நீ ரொம்ப டேலண்டட். ஆனா அதை சரியான விதத்துல பயன்படுத்தணும். ஐ மீன் இட். ஐ சீரியஸ்லி திங்க் நீ ஒரு பிரைட் அண்ட் ஸ்மார்ட் கேர்ள். ஐ பி சீரியஸ்லி ஹானர். நீ என்னோட என் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அஸ்வின், என்னோட வழியை நானே தான் உருவாக்கணும். என்னோட திறமையை வச்சு நானே தான் ஏதாவது செஞ்சு காட்டணும். எனக்கு என்ன பயம்னா, ஒருவேளை நான் உங்க கூட வேலை பார்த்தேன்னா என்னால இது செய்ய முடியாது. சல்மான் அவரோட வழியை அவரே உருவாக்கலையா? அதான், வேற ஒண்ணும் இல்ல. அஸ்வின், ஃப்ரூட் சாப்பிடு. அவர் உனக்கு இந்த கேமை வாங்கி கொடுத்ததுல இருந்து இது தவிர வேற எதுவும் உன் கண்ணில் படவே மாட்டேங்குது. வெளியில போய் கொஞ்சம் உலகத்தை பாரு. உண்மையான வெற்றியும் போராட்டமும் அங்கதான் இருக்கும். போர் இங்க நடந்தாலும் சரி, வெளியில நடந்தாலும் சரி, சண்டை போடாம உங்களால ஜெயிக்கவே முடியாது. நீ இப்ப என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? சொல்லு, நீ என்ன சொல்ல வந்த? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த கேம்ல நான் லெவல் 2 போகணும்னா நான் லெவல் 1 ஜெயிச்சே ஆகணும். லெவல் 1 ஜெயிக்கணும்னா நான் சண்டை போட்டே ஆகணும். இட்ஸ் தி ப்ரூஃப். நான் நல்ல பிளேயர் இல்லையா? ரைட்? ஒருவேளை உனக்கு இந்த கேம் வராதுன்னு உனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா அப்ப? நான் ட்ரை பண்ணாத வரைக்கும் இந்த கேம்ல நல்லா விளையாட முடியும் முடியாதுன்னு என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? குழந்தைங்க கடவுளுக்கு சமம் ஸ்ருதி. அவன் சொல்றது கரெக்ட் தானே? முயற்சி பண்ணாத வரைக்கும் நம்மளால முடியுமா முடியாதானே எப்படி தெரியும்? நீங்க ட்ரை பண்றீங்களா? நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன்.
ஹலோ, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும், அதுவும் உடனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வெஸ்டர்ன் சாங்கோட சவுண்ட் ஸ்ருதி ரூம்ல இருந்து எப்படி வருது? இட்ஸ் நைஸ். ஸ்ருதி, என்ன கேக்கே? வாங்க வாங்க. வாட்ஸ்அப் ஸ்ருதி, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏ? நோ, ஜஸ்ட் ஆஸ்கிங். அப்புறம் ஸ்ருதி, நைஸ் மியூசிக்கா? ஆனால் என்ன விஷயம், இங்கிலீஷ் மியூசிக் நீங்கள் எதுவுமே புரியல, யூனோ? அது வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் தேவை இல்லையா, அதான். மாற்றம் மாற்றம். ஐ லைக் தட் சேஞ்ச். டேக் கேர். கேக்கே, நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஸ்ருதி, ஆஃப் கோர்ஸ், எனி டைம், ஜஸ்ட் டெல் மீ. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா? ஒரு நிமிஷம் என்ன? நீங்க என்ன கொஞ்சம் போட்டோ எடுக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை, நான் இதை இன்டர்நெட்ல போடணும்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லுவாங்க, சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட். Of course, Shruti, why not? இந்தாங்க. Yeah. ஸ்ருதி, கேமரா ஒரு மாடலோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அதை படிச்சது ஞாபகம் இருக்குல்ல? எடுங்க. Of course. Okay. Wow, Shruti, you look amazing. I mean, உங்களை பார்த்து மற்ற மாடல்ஸ் எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. என்ன? I mean, வெக்கப்படுவாங்க, you know? Yeah. Okay, Shruti, I gotta move. Okay? Thanks. See you. நல்ல மாடல்லாம் இல்லை, நான் ரொம்ப கேவலமா இருக்கேன். நான் இப்ப ஏதாவது செஞ்சு அப்படியே பெரிய மாடல் மாதிரி தெரியணும். அது மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன பார்த்தா அவ்வளவுதான், கண் இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கேம்ல நான் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டேன். வெறும் பால கிளாஷ் ஆகாம சேவ் பண்ணேன், அவ்வளவுதான். நிஜமாவா? நாட் பேட், வெரி குட், நல்ல பையன்தான். ஸ்ருதி, பாத்து, நீங்க எதுக்காக இப்போ இந்த ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க? விழுந்துற போறீங்க. ஹலோ, ஹாய், பை பை. இது என்ன ஃபுட் வாக்கா இல்ல இந்த ஃப்ளோரிங்க டேமேஜ் பண்ணனும்னு பாக்குறியா? இல்ல, அது என்னன்னா, போன வருஷம் இதை எனக்கு என் ஃப்ரெண்டு கிஃப்டா கொடுத்தா. அப்படியே வச்சு இது வீணா போகுதா, சரி அப்படியே போட்டு பார்க்கலான்னு. எந்த ஃப்ரெண்டு? அதுவும் இப்படி வீட்ல? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க ஹீல்ஸ் எல்லாம் போட்டது இல்லல்ல? தவறி விழுந்துட்டா உங்களுக்கு அடிபட்டுரும் ஸ்ருதி. ஆமாக்கா, ஆனா ஆரம்பத்துல எல்லாருமே இப்படித்தான் தடுமாறுவாங்கல்ல. அம்மா, சாப்பாடுக்கு என்ன செய்யறது? ஸ்ருதி, நீ படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அன்பா பேசு, ஆனா உன்னோட ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கணும். கொஞ்சம் பருப்பு, சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் தண்ணி வேணும், ஆனா ஒன்லி மினரல் வாட்டர். சரி. பார்த்து. என்ன
உனக்கு ஒண்ணும் இல்ல. ஆ எனக்கு ஒண்ணும் இல்ல. சுருதி, நான் சொல்றத கவனமா கேளு. நீ இப்ப எந்த பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கியோ அதை விட்டு நீ வெளியில வந்தாகணும். இவருக்கு எப்படி தெரியும்? ச்சே. எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப கஷ்டம். No, 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 no. It's not, Shruti. உனக்கு ஸ்ட்ராங் வில் பவர் இருந்தா போதும். You have to believe that you can do it. and இத கண்டிப்பா செய்ய முடியும். இங்க பாரு மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின், உன்னால இதை செய்ய முடியும். Great. உன்னால செய்ய முடியும். See you soon. ஸ்ட்ராங் வில், அது அவ்வளவு சொல்ல போனா அப்படியே எனக்கு ஃபோன் பண்ணீங்க. நான் எப்படியாவது எந்திரிச்சு வந்திருப்பேன். இந்தாப்பா. Woo, Shruti, you just stop it. நான் ஹெல்ப் பண்றேன். Yeah? Please. ஓகே ஸ்ருதி, இன்னைக்கு ஒரு நாள் நிறைய சாப்பிட்ரு. டயட்டிங்ல நாளையில இருந்து பாத்துக்கலாம். வேணா ஸ்ருதி, போட்டியில ஜெயிக்கணும்னா நீ இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். எல்லா மாடலும் இலையும் தழையும் தின்னுதான் காலத்தை ஓட்டுறாங்க. இன்னைக்கு நான் இலைய தின்ன போறேன். சாலட் சாப்பிட போறேன். ஹெல்தி அண்ட் டேஸ்டி. சுருதி, நீ டைட்டிங்ல இருக்கியா என்ன? இல்ல பாட்டி, அது இன்னைக்கு எனக்கு சாப்பிட தோணவே இல்லை. அது மூடு இல்லை. ஸ்ருதி, மிஸ்ஸஸ் இந்தியாவை வாயில ஜெயிச்சிடலாம், கையில ஜெயிக்க முடியாது. கைக்கு பதிலா கத்தியையும் ஃபோர்க்கையும் யூஸ் பண்ண. இப்பல இருந்து இதை யூஸ் பண்ணி பழகிக்கணும். மற்ற போட்டியாளர்கள் முன்னாடி கையில் எடுத்து சாப்பிடுவியா? சுருதி, கொஞ்சமா இதையே சாப்பிடலாம்ல? இல்ல பாட்டி, ஆக்சுவலா என் வயிறு நிறைஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் திராட்சையை சாப்பிடுறேன். ஃப்ரூட் ரொம்ப ஹெல்தி. குலாப் ஜாமுன் தான் சாப்பிட முடியாது. இந்த இனிப்பான திராட்சையாவது சாப்பிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, நீங்க என்ன கிரேப்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடுறீங்க? ஐயோ கேக்கே, பிரபலமானவங்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இதுல தான் சாப்பிடுவாங்க. என்னோட டயர்ல கிரேப் விழுந்துருச்சு, அதனால நான் சாப்பிட மாட்டேன். அஸ்வின், வாலு பையன். என்ன மன்னிச்சிடுங்க. அது கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இல்ல, நான் மிஸ்ஸஸ் இந்தியா ஆகணும்னா இந்த மாதிரி சாயம் பூசிக்கிறதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு அஸ்வின், உனக்கு ஏதாவது வேணுமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இத பத்தி நீ வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் மிஸ்ஸஸ் இந்தியா போட்டியில கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீ எனக்கு உதவி செய்வியா? ஷூர். ஒரு நிமிஷம்.